குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ கோவில்கள் இருக்குங்க. அதாவது கோவில்களினுடைய எண்ணிக்கையை நம்ம சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தேசம் நம்மளுடைய பாரத பூமி. எங்கே திரும்பினாலும் நமக்கு ஒரு ஸ்டேட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னாலே இந்த ஸ்டேட்டில் இப்படிப்பட்ட சிறப்புகள் இருக்கா, இப்படிப்பட்ட கோவில்கள் இருக்கா அப்படின்னு நம்ம அவ்வளோ பூரிப்பு அடைஞ்சு பிரமித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து ஆலயங்கள் இருக்குது. நம்ம நாட்டை ஆண்ட மன்னர்களை நம்ம சொல்லணும். அதுவும் ராஜராஜ சோழன் காலத்தில் வந்து கட்டின கோவில்கள் மாதிரி இன்றைக்கி வரைக்கும் யாரும் கோவில்கள் கட்டினது இல்லை அப்படிங்கிறது தான். ராஜராஜ சோழன் மட்டும் வந்து இங்கே நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல, இதை தாண்டி ஸ்ரீலங்காவிலேருந்து ஆரம்பித்து நமக்கு இந்தோனேஷியா வரைக்கும் அவர் கட்டின ஆலயங்களை நம்ம பார்க்கலாம். இப்படிப்பட்ட நம்மளுடைய பாரத தேசத்தில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நமக்கு இருக்கக்கூடிய கோவில்களினுடைய பெருமை வந்து நிறைய இருக்குது. அதில் இன்றைக்கி நம்ம பர்டிகுலராக கர்நாடகா மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய கொல்லூர் மூகாம்பிகை கோவிலை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா இப்போ சமீபத்தில் நம்மளுடைய முதலமைச்சர் அந்த கோவிலுக்கு போனதுனால இந்த கொல்லூர் மூகாம்பிகை வந்து இப்போ ரீசெண்டாக ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம மக்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு வாராகியை யாராவது போய் கும்பிட்டாங்கன்னா உடனே எல்லோரும் வாராகியை சொல்லுவாங்க, முருகனை கும்பிட்டா உடனே எல்லோரும் முருகனை சொல்லுவாங்க. இந்த கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் எந்த காலகட்டத்தில் கோவில் அமைந்ததுன்னே சொல்ல முடியாது. அப்படி கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலிருந்து இந்த கோவில்கள் எல்லாம் இருக்குது. அதாவது ஒரு இடத்துக்கு போகும் பொழுது நமக்கே நம்ம சொல்கிறோம் இல்லையா, எங்கள் வைப்ரேஷன் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஸோ சாதாரண மனிதர்களாகிய நம்மளாலேயே ஒரு இடத்தினுடைய வைப்ரேஷனை உணர முடியுது அப்படின்னு சொன்னால், ரிஷிகளுக்கெல்லாம் எப்படி அவங்கெல்லாம் இந்த இடத்துல இந்த தெய்வம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடியவர்கள் தான் நம்மளுடைய ரிஷிகள் எல்லாருமே. நல்ல ஒரு அடர்ந்த வனமாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பார்க்கும்போது எத்தனையோ ரிஷிகள் வந்து தபஸ் பண்ணுறாங்க. அதில் இந்த கர்நாடகா மாநிலம்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ரிஷிகள் தபஸ் பண்ண இடமாக இருக்கும். ரிஷிகள் வேற, சித்தர்கள் வேற. நம்ம அந்த வித்தியாசத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ரிஷிகள் வந்து நிறைய தபஸ் பண்ண காலகட்டத்தில் வந்து கர்நாடகா மாநிலத்தில் இந்த கொல்லூர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு மகரிஷி தபஸ் பண்ணார். அந்த மகரிஷியினுடைய பெயர் வந்து கோல மகரிஷி அப்படிங்கிற பெயர். அவர் வந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக அவர் தபஸ் பண்ணி, அவர் யாரை நினச்சி தபஸ் பண்ணுறாருனா பராசக்தியை தான் நினச்சி அவர் தபஸ் பண்ணுறார். அவர் தபஸ் பண்ணும்பொழுது அவர் மேலே வந்து அந்த எறும்பு வந்து புத்து கட்டிடுது. ஸோ ஒரு பெரிய புத்து கட்டி அதாவது யுகங்களாக மகரிஷிகள் எல்லாம் தபஸ் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் அமைதியான இருக்கிற இடத்த தான் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த அமைதியான இருக்கிற இடத்துல நீர் ஓட்டம் இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நதி நல்ல நீரோட்டம் இருக்கக்கூடிய இடங்களில் தான் இந்த சக்தி வாய்ந்த தெய்வங்கள் எல்லாமே அமைந்திருக்கும். அப்போ நீங்கள் கர்நாடகா போகிறச்சே ஸ்ருங்கேரியை தாண்டி தான் நம்ம வந்து கொல்லூர் போகிறோம். அப்போ ஸ்ருங்கேரியில் இந்த துங்கபத்ரா அப்படி ஒரு நதி அழகாக ஓடுது. துங்கபத்ராவினுடைய நதிக்கரையில் தான் நம்ம சாரதா தேவி அமைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த சாரதா தேவியினுடைய அந்த நிழல்லையே நம்ம அப்படியே கொஞ்சம் மேலே போனோம்னா இங்கே வந்து நம்ம கொல்லூர் மூகாம்பிகையை பார்க்குறோம். அப்புறம் அந்த பக்கம் கொல்லூருக்கு பக்கத்துலேயே நம்ம பார்த்தோம்னா ஹொரநாடு அப்படிங்கிற இடம் இருக்குது. அந்த ஹொரநாடு வந்து சுற்றி மலைக்கு நடுவில் அப்படியே தங்கத்துலேயே ஸ்வர்ணத்தில் அன்னபூர்ணேஸ்வரி வந்து இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த இட அமைப்பு அந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ கொல்லூரில் வந்து இந்த கோல மகரிஷியினுடைய தப வலிமையினால் அம்பாள் வந்து பிரத்யட்சமாறா. அம்பாள் வந்து கேட்குறா, உனக்கு என்ன வரம் வேண்டும் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் எப்படி இந்த இடத்துல இருந்து உன்னை வரவழைச்சனோ, உன்னை நினச்சிண்டு இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு, உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி வரக்கூடிய பக்தர்களுக்கு அவங்க கேட்ட வரத்தை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, அதான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, இந்த 3 சக்திகளும் இணைந்து நம்ம ஒரு தெய்வத்தை பார்க்கணும் அப்படின்னா அது மூகாம்பிகை தான். 3 அம்பிகைகளினுடைய ஒரு சேர்ந்த உருவம்தான்
மூகாம்பிகை அப்படின்னு கொல்லூரில் வந்து அவள் காட்சி கொடுக்குறா கோல மகரிஷிக்கு. அந்த இடத்துல அதற்கு பிறகு கோல மகரிஷி வந்து அங்கே அம்பாளை பார்க்குறாரு. அம்பாள் அந்த இடத்துல வந்து நான் சரி இங்கே இருக்கேன், உனக்கு வந்து நான் வரத்தையும் அதே மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சிம்ம வாகினியாக இருக்கா. ஒரு பெரிய சிங்கம், அந்த சிங்கத்தின் மேல் அவள் வந்து 12 கரங்களோட காட்சி கொடுக்குறா. அவங்க முகம் வந்து பார்க்கும்போது ஒரு சில ஆலயங்களில் நீங்கள் வந்து பார்க்கலாம், சமயபுரம் மாதிரி கோவில்கள் எல்லாம் காலையில் நீங்கள் வந்து அந்த தரிசனம், அதாவது சுப்பிரபாதம் அந்த 5 மணியிலேருந்து 8 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா சுவாமியினுடைய முகம் வந்து ரொம்ப சாந்தமாக அப்படியே ரொம்ப லைட்டாக இருக்கும். இந்த உச்சிகால பூஜையிலலாம் நீங்கள் போய் தெய்வத்தை பார்க்கும்பொழுது அந்த உக்ரம் வந்து நல்லா தெரியும் முகத்தில், அந்த எனர்ஜி லெவல் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பகல் 12 மணிக்கு மேலே கொஞ்சம் அடங்கும், ராத்திரி பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சாய்ரட்சையில் வந்து முகம் வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொல்லூர் மூகாம்பிகைகிட்ட நீங்கள் அவசியம் வந்து பார்க்கலாம். இது தெய்வத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அந்த முகத்தை பார்க்கும் பொழுதே அவங்க கண்டுபிடிப்பாங்க. இந்த இடத்திற்கு ஆதிசங்கரர் வரார். ஆதிசங்கரர் வந்து அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து தேவியை வந்து உபாசனை பண்ணுறார். அப்போது தேவி வந்து அவளுக்கு சிவனும் பார்வதியும் அங்கே காட்சி கொடுக்குறாங்க. ஸோ சிவனையும் பார்வதியும் ஆதிசங்கரர் என்ன பண்ணுறாரு, ஒரு லிங்க ரூபமாக சேர்த்துடுறாரு. அப்போது அர்த்தநாரீஸ்வரராக இவங்க 2 பேரும், வலது பக்கம் சிவனும் இடது பக்கம் பார்வதியும் இணைந்து அந்த இடத்துல சிவலிங்கம் இருக்குது. அந்த இடத்துல அவங்க 2 பேரும் இணைந்ததுக்கு ஒரு சாட்சி இருக்கணும் இல்லையா, அந்த சாட்சி தான் வந்து அந்த லிங்கத்தின் மேல் இருக்கக்கூடிய ஸ்வர்ணரேகை. ஸோ இந்த ஸ்வர்ணரேகை வந்து காலையில் அபிஷேகம் பண்ணுவாங்க, அப்போ நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக வந்து அது தங்க கவச்சம் போட்டு மூடிட்டாங்கன்னா நடுவில் வந்து திறக்க மாட்டாங்க. பட் யாராவது தெரிஞ்சவங்க போகிறாங்க, கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்லாம் இருந்தாங்கன்னா இந்த ஸ்வர்ணரேகை கொஞ்சம் காமிங்க அப்படின்னு சொன்னால் அந்த லிங்கத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த கவச்சத்தை எடுத்துகிட்டு அந்த ஸ்வர்ணரேகையை வந்து காமிப்பாங்க. அந்த ஸ்வர்ணரேகை வந்து நீங்கள் அப்படியே தரையோடு இருக்கும், நம்ம கொஞ்சம் நல்லா கூர்ந்து அதை பார்க்கணும். சின்ன லிங்கம், அது அப்படியே ஒரு தரையில் வந்து இப்படி சும்மா ஒரு கல் வந்து மேலாக இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் லிங்கம். ஸோ அதுதான் கொல்லூரில் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நீங்கள் போனீங்கன்னா அம்பாள் முகத்தை பார்த்து அந்த சிம்ம வாகனத்தையும் பார்த்து அதற்கு கீழே அந்த ஸ்வர்ணரேகையோடு இருக்கக்கூடிய லிங்கத்தை தரிசனம் செய்ய வேண்டும். இந்த கோவிலுக்கு வந்து ஒரு பெரிய, ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு விதமான ஒரு சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதில் வந்து துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேருமே வந்து இங்கே ஆவாகனம் பண்ணியிருக்காங்க. 3 சக்திகளும் இந்த ஆலயத்தில் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காலை வேளையில் அம்பாள் வந்து அவள் என்னவா நமக்கு காட்சி தரான்னா துர்காவாக காட்சி தரா, பகல் நேரத்தில் அவள் வந்து லக்ஷ்மியாக காட்சி தரா, சாயங்கால நேரத்தில் அவள் வந்து சரஸ்வதியாக இருக்கா அப்படின்றன. ஸோ இந்த 3 சக்திகளும் இங்கே இருக்கும் பொழுது சோட்டானிக்கரையில் இருக்கக்கூடிய பகவதியும் கொல்லூரில் இருக்கக்கூடிய மூகாம்பிகையும் அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்களாம். அந்த எனர்ஜி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டுன்னு. அது யாரால் கண்டுபிடிக்க முடியும்னா அங்கே பூஜை பண்ணுற அந்த மேல் சாந்தி மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். நம்ம பாமர மக்கள் நம்ம போனோன்னா அப்படியே சாமியை வாய் பார்த்துட்டு தான் நம்ம நிற்போம். ஸோ நீங்கள் மூகாம்பிகை கோயில் போனீங்கன்னா சுவாமி வந்து முன்னாடி உள்ள கர்ப்ப கிரகத்துக்கு போகும்பொழுது ஒரு பெரிய விளக்கு இருக்கும், சகஸ்ர விளக்குன்னு சொல்கிறது. ஸோ 1008 விளக்கு அதை டெய்லி நைட்டு 8 மணிக்கு வந்து ஏற்றுவாங்க. அதே மாதிரி கொல்லூரில் வந்து நைட்டு வந்து சுவாமிக்கு வந்து ஒரு விசேஷமான நெய்வேத்தியம் பண்ணுவாங்க, ஒரு நல்ல கஷாயம் ஒன்று. ஸோ சுக்கு, வெல்லம், ஏலக்காய் போட்ட சுட சுட இருக்கும் அந்த கஷாயம். அதை தெய்வத்துக்கு ஒரு 8 மணிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு எல்லோரும் ஓடுவாங்க அதை வாங்கிறதுக்காக. அதை சாப்பிட்டா உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வியாதியும் போகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ கொல்லூர் போனீங்கன்னா அதையும் மிஸ் பண்ணாதீங்க. அங்கே வந்து இப்போ நீங்கள் வந்து இயல், இசை, நாடகம் இது 3 அந்த கோவிலுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ பாட்டு, டான்ஸு, கலை இதுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கா கொல்லூர் மூகாம்பிகை. இது மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு நினச்சிங்கன்னா சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அங்கே வித்யா ஆரம்பம் பண்ணுவாங்க. அதனால் சரஸ்வதி பூஜைக்கு மறுநாளான விஜயதசமி அங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
நவராத்திரியில் கொல்லூரில் போய் மூகாம்பிகையை தரிசனம் பண்ணால் நமக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்களும் நிச்சயமாக கிடைக்கும். என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் கொல்லூர் மூகாம்பிகையினுடைய சிறப்புகளை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.